ஓடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா வடிவு ஓடிவா விளையாடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா கூடவா விளையாடவா திருப்புகழ் பாடவா வடிவேலவா புள்ளிமயிலேறி ஓடிவா விளையாடவா என்னை நாடிவா வடிவேலவா என்னை நாடிவா வடிவேலவா என்னை நாடிவா வடிவேலவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. சுப்பிரமணிய சுவாமி ஜெய். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே நலன் பயக்கும் ஸ்லோகங்களும் பணுவல்களும் இப்பாகத்திலே சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தின் உத்தர பாகத்தின் அர்த்தானுபவத்தை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குஹபக்த ரத்தன்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். உயர்ந்ததான சுப்பிரமணிய புஜங்கம் இதிலே முதல் ஸ்லோகத்திலே விக்னேஸ்வரரை நினைக்கின்றார் விக்னங்கள் நீக்கி அருள் என்று. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம். ஷியாமளன் என்ற வேடன் ஒரு காட்டிலே வனாந்தரத்திலே வேட்டையாடி இருக்கும் பொழுது ஒரு சிம்மம் இவனை கண்டுவிட்டது. இவனை புசிக்க வேண்டி பாய்ந்து வரும் பொழுது அருகில் உள்ள சுமேதஸ் என்கின்ற மகர்ஷியனுடைய ஆசிரமத்திலே போய் தஞ்சம் புகுகின்றான். அவரும் அபயப்பிரதானம் அளிக்கின்றார். மாத்தியானிக ஸ்நானத்திற்காக நதிக்கு வரும்பொழுது சிம்மமும் இவனை தொடர்கின்றது. அவனும் அவர் பின்னால் பத்திரமாக வந்தான். எவ்வாறு ஒரு மிருகம் தங்களுடைய சாநித்தியத்திற்கு கட்டுப்படுகின்றது என்ற உடனே அவர் கூறுகின்றார், கணாபத்திய மந்திரத்தின் மகிமை என்றார். கணபதி மந்திரத்தை நான் உபாசிப்பதினாலே அது அடங்கியிருக்கின்றது என்றவுடன் இதை தனக்கு போதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். அவனுடைய தொல்லை தாங்காமல் அவனும் அவரை பூஜிக்க ஹேதுவாக மந்திரத்தை உபதேசிக்கின்றார். ஒரு சாதாரண சப்தமே மந்திரம் ரூபத்தில் இருக்கும் பொழுது அது அபேத்தியமான கவசமாகி விடுகின்றது என்பதை முதல் ஸ்லோகத்தின் அர்த்தானுபவத்திலே கண்டோம். ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் என்ற இரண்டாவது ஸ்லோகத்திலே ஆதிசங்கர் பகவத்பாதாளின் வாக்விலாசம் மென்மையானது என்பதை சுப்பிரமணிய சுவாமியின் விஷயத்திலே அவர் கூறுகின்றார். ஆனால் அடக்கத்துடன் கூறுகின்றார் என்பது இங்கு தெரிய வருகின்றது. மூன்றாவது ஸ்லோகம் மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் என்ற விஷயத்திலே ஸ்காந்தோபனிஷத்திலே கூறியது விஷயம் மயூரபாவம் நிகமாக தபசாப்பிராப்பிய ஷண்முகம் உத்வாஹ்ய திருப்திம் பரமாம் சம்பிராபு சர்வதா புவி என்றபடி உயர்ந்த பரபிரம்மாகாரமான பரவஸ்துதான் மயூர வாகனனாக இருக்கின்றான். மயூர வாகனத்திலே அமர்ந்திருக்கின்றான். அந்த பிரணவ பொருள்தான் இந்த சுப்பிரமணியன் என்பதை எவ்வாறு தாரகாசுராதி அசுர பயல்களை ஷடநேரத்திலே வதித்து வந்து ஜெயந்தி நாதனாக அங்கு இருக்கின்றானோ அப்பேற்பட்ட சுப்பிரமணிய சுவாமி அக்குழந்தை வடிவத்தை இவர் சாகிக்கின்றார். யதா சந்நிதானம் கதா மாணவாமே என்ற 4வது ஸ்லோகத்திலே உபாசனையின் மகிமை, சுப்பிரமணிய சுவாமியை உபாசித்தால் அதற்கு என்ன பதில் ஏற்படும் என்ற விஷயத்தை மிக அழகாக விவரிக்கின்றார். மகா கைலாசத்திற்கு அருகிலே ஸ்கந்தகிரி என்ற ராஜதானி, அது விஸ்வகர்மாவினால் நிறுவப்பட்டது. அதிலே நடுவிலே மனுத்வீபம். அங்கு வீரமகேந்திர பட்டணத்துக்கு அதிபதியான சூரபத்மாவோடு பகவான் சமர் செய்து அவர்களை ஜெயித்த ஜெயந்திநாதனாக வருகின்றான். எனவே இவ்வாறு ஜெயக்கொடி நாட்டிய சுப்பிரமணிய சுவாமியின் ஜெயந்திபுரம்தான் திருச்செந்தூர் என்று இங்கு காண கிடைக்கின்றது. அடுத்த ஸ்லோகம் உயர்ந்ததான சகல வியாதி நிவர்த்தியை தரக்கூடிய யதாப்தே ஸ்தரங்காக என்ற ஸ்லோகத்திலே சமுத்திரத்திலோ அலைகள் அதிகம் பெரிதாகவும் பயங்கரமாகவும் இருக்கின்றன. ஆனால் ஹே சுப்பிரமணியா, உன் திருவடிவாரத்தில் வரும்பொழுது அலைகளின் சொரூபமே தெரியாது, ஜலத்தோடு ஜலமாக மறைந்து விடுகின்றதல்லவா. அதுபோல் ஒரு பக்தன் தெரிந்தும் தெரியாமலும் திருவடிவாரத்துக்கு வந்துவிட்டால் அவனுடைய குஷ்டம் அபஸ்மாரம் க்ஷயம் பூத பிரேத பிசாஜ பாதைகள் ஜன்மாந்தர கர்மாசயங்கள் யாவும் அழிந்து சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையினாலே அனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் மறைகின்றது என்று கூறுகின்றார். கிரௌமன்னிவாசே என்ற ஸ்லோகத்தினாலே சுப்பிரமணிய ஷடாட்சரியின் மந்திர பிரபாவம் எடுத்து கூறுகின்றார். திருச்செந்தூரிலே கந்தமாதன பர்வதம் என்ற ஒரு மலை, அதிலே சுப்பிரமணிய சுவாமியார் மலையிலே வாசம் செய்கின்றார். மலை மீதேறி தரிசனம் செய்பவர்கள் பரமேஸ்வர ஸ்வரூபத்தை அடைகின்றார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே சனத்குமார சுவாமி, நாரத மகர்ஷி, அகஸ்தியர், பிரம்மா, தேவேந்திரன், சரஸ்வதி இவர்கள் அனைவரும் ஓம் சரவண பவா என்கின்ற ஷடக்ஷரி மந்திரத்தை அனுசந்தித்ததினாலே அவர்கள் கைலாசத்தை வாசத்தை பெற்றார்கள் என்று கூறுகின்றார்.
மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே என்ற சத்தம ஸ்லோகத்தினாலே குஹதர்ஷனத்தினாலே சாதகர்களுக்கு கர்மாசயங்கள் நீங்கி பகுகாலமாக மூடியிருந்த ஒரு குகை திறந்தவுடன் ஒரு தீபம் எட்டினால் அவ்வனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் ஓடுமோ அதுபோல் பகுகாலம் நம்மளுடைய கர்மாசயங்கள் நம்மோடு வருகின்றது. சுப்பிரமணிய சுவாமியை குஹன் என்கின்ற அந்த பரமாத்மாவை தரிசித்து அக்கணமே அனைத்தும் நீங்குகின்றன, பரம ஆரோக்கியம் ஏற்படுகின்றது சாதகனுக்கு என்று எடுத்துக் கொடுக்கின்றார். அடுத்த ஸ்லோகமான 8ஆம் ஸ்லோகம் லசத்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே என்ற ஸ்லோகத்தின் அர்த்தானுபவம் முன்னமே அனுபவித்தோம். திருச்செந்தூர் க்ஷேத்திரத்திலே ஷண்முக சுப்பிரமணிய சுவாமி பள்ளியறையிலே ஆச்சாரியால் அவருடைய ஏகாந்தத்தை வர்ணிக்கின்றார். இது ஒரு வித்தியாசமான உயர்ந்த பள்ளியறை வர்ணனை. பகவத்பாதாளுக்கு மிகவும் லயம் ஏற்பட்டு இதை வர்ணித்திருக்கின்றார். ரணத்தம் சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே என்ற 9வது ஸ்லோகம் செந்தாமரை புஷ்பத்திலே ஹம்சபக்ஷுக்கள் சதா சுத்தி சுத்தி வருவது போல் மனதை ஆகர்ஷிப்பது போல் சுப்பிரமணிய சுவாமியின் பாதாரவிந்தம் அன்றளர்ந்த தாமரை போல் இருக்க நம் மனமாகிய அந்த வண்டிற்கு 6 கால்கள் சமம் தமம் திதிக்ஷை உபாதி ஸ்ரத்தா சமாதானம் என்கின்ற இந்த 6 கால்களினாலே சுத்தி சுத்தி வருகின்றது. அதனால் அது உயர்கதியை அடைகின்றது என்று கூறுகின்றார். சுவர்ணாபதிவ்யாம்பரைர் பாசமானாம் என்ற 10வது ஸ்லோகத்தினாலே சுப்பிரமணிய சுவாமியின் அழகிய இடுப்பு பிரதேசத்தை வர்ணிக்கின்றார். பகவானுடைய இடையானது மிகவும் தங்கமயமான ஜெர்கையினால் அலங்கரிக்கப்பட்ட பட்டை தரித்து கொண்டு பாசிக்கின்றான். ஸ்கந்த கதிசேஷனையோகோ என்றபடி தன்னை தரிசனம் செய்கின்ற பக்தர்களின் பாப்ப சஞ்சயத்தை அடியோடு அவன் அழிக்கின்றான் என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக அதன் தாத்பரியம் நாம் அறிய முடிகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது புலிந்தேச கன்யா கணாபோக துங்க என்ற உயர்ந்ததான இந்த ஸ்லோகத்தினாலே வேடன் அல்லது வேடுவஜாயத்தில் குரத்தியாக வந்த இச்சாசக்தியான அந்த வள்ளியோடு பள்ளியறையிலே அலிங்கனாதிகளை செய்து கொண்டு போக சுகானுபவத்தை அவன் அனுபவிக்கும் அந்த உயர்ந்த நிலையை பகவத்பாதாச்சாரியால் இங்கு வர்ணிக்கின்றார். அந்த அர்த்தானுபவத்தை நாம் இங்கு காண்டு மகிழ்வோமாக. புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே நலன் பயக்கும் ஸ்லோகங்களும் பதிகங்களும் எனும் பாகம் யதாமதி யதாசக்தி சுப்பிரமணிய சுவாமியின் பெருமை, அதன் மகிமை, அது சுப்பிரமணிய தரங்கத்தின் வாயிலாக நமக்கு பாகம் 10 இவ்வாறு கிடைக்கின்றது. இதை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குஹபக்த ரத்னங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். புலிந்தேஷ கன்யா கணாபோக துங்கஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரே தவோரஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். புலிந்த கன்யா கணாபோக துங்க ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம். வேடுவர் தலைவன் அவனுடைய குமாரி வள்ளி பெரும் முலை உன்னதமான ஸ்தனங்களை உடையவள். அதில் அவளுடைய குங்குமம் அப்பி இருக்க அவளை அணைத்ததினால் தான் சிவப்பு நிறத்தை எடுத்தானோ என்று கூறுமா போலே உயர்ந்ததான சிவந்த தேகம். நமஸ்யாமியகம், அப்பா உன்னை நமஸ்கரிக்கின்றேன். தாரகாரே தவோரஹா, உன் திருமுகத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய விசாலமான மார்பையும் கண்டால் இதுதான் ஞாபகம் வருகின்றது. ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். வள்ளியோ புலம் காக்க வந்த இச்சாசக்தி. அங்கு வேடுவ ஸ்வரூபத்திலே பகவான் வருகின்றான். இவர்களுக்கு ஒத்தாசை சொல்ல கணபதியும் வருகின்றார். மதம் கொண்ட யானையாக வந்து வள்ளியை விரட்ட அவள் ஓடி வந்து சுப்பிரமணியை ஆலிங்கனம் செய்ய அவள் அந்த யானை சென்று விட்டதா என்று திரும்பி பார்த்தால் அது தயாராக சித்தமாக இருக்கின்றது. முருகன் கையசைக்கின்றான், அது மறைந்து விட்டது. அவ்வாறு வள்ளியை இவன் கல்யாணம் செய்கின்றான். வள்ளி கல்யாணம் செய்த மலைதான் திருத்தணிக்கு அடுத்த இருக்கின்ற வள்ளிமலையிலே நடக்கின்றது. அங்கிருந்து வந்து திருத்தணியிலே இவன் இருதேவியருடன் மனம் புரிந்து ஆனந்தமாக இருக்கின்றான். அதை அருணகிரிநாதர் கொண்டாடுகில்லே. ஷட்பாடகாவீனுமிதமினினு உயர் சந்தானட்டாவீனு முறை குரமகள் செப்பொனு செம்பூனுர
கமலமும் வளையணி புதுவேயும் இந்துவான் முகவஜனமும் மிருகமத குங்கல இதானேம்மா இந்துவான் முகவஜனமும் மிருகமத குங்குமாச்சலயுகளமு மதுரித இந்தளாமிருதவஜனமும் முருவலும் அபிராம இந்திரகோபமு மரகத வடிவமும் இந்திரஜாபமும் இரு ஷண்பாடக வீணுமுதனினும் உயர்ச்சந்தானடவியினு முறை குரமகள் செம்பூணுபுர கமலமும் வளையணி புதுவேயும் இந்துவான்முக வனசமும் மிருகமத குங்குமாச்சல யுகளமு மதுரித இந்தளாமிருத வச்சனமும் ஒருவலும் அபீராமா இந்த கோபமும் மரகத வடிவமும் இந்திரஜாபமும் இரு குழையொடு பொரு இந்திரநீலமும் மடலிட எழுதிய பெருமாளே என்று வள்ளியோடு ஏகாந்தமாக ரமிக்கும் அந்த சுப்பிரமணியரை நினைக்கின்றார் அருணகிரியார். விதௌ கிளிப்த தண்டானு ஸ்வலீலாது தண்டான் நிரஸ்தே பசுண்டான் விஷக்கால தண்டான் அதேந்திராரிஷண்டான் ஜகத்ரான சௌண்டான் சதா தே பிரச்சண்டானு ஆශ්‍රயே பகுதண்டானு. வீரலட்சுமியானவள் அவனுடைய தோள்களிலே அமைந்திருக்கின்றாள். நீண்டமான யானையின் துதிக்கை போன்ற உயர்ந்த கரங்கள், உன்னதமான வக்ஷஸ்தலம், ஆறுமுகம் கொண்டு 12 கண்களினாலே கட்டாட்சிக்கின்ற பரமாத்ம ஸ்வரூபன். பிரம்மனுக்கு தண்டை தந்தான். முருகப்பெருமானே அவன் தன் கைகளினாலே குட்டினான். பணவர்த்தத்துக்கு அர்த்தத்தை போதித்தான். அனைத்தும் விளையாட்டாக அண்டங்களை எல்லாம் தானே படைத்தான், காத்தான். பிரம்மனின் வேலையை இவனே செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது சுப்பிரமணிய சுவாமியை காண வருகின்ற முருகனை காண வருகின்ற ஐயன் பரமேஸ்வரனுக்கு பிரணவார்த்தத்தை போதித்து சுவாமிநாத சுவாமியாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட முருகன் இந்திரனுக்கு எதிரியான சுரபத்மாதிகளை வதைத்தான். சஹஸ்ர கோடி சதுர்யுகங்களை ஆண்ட அந்த தாரகாசுரனை தன் பிரச்சண்டமான தோள்களினாலே வதைத்தான். ஆனந்தவல்லியான வள்ளியை மனம் புரிந்தான். அடியாருக்கு அருள் புரிகின்றான் என்று இவ்விடத்தை கூறியதை அருணகிரிநாதரும் கூறுகின்றார். ஷீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவைய முக மலராரும் சிறாறு வீடு மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரிகளி சீராக மோது நீப பரிமள இருதாளும் ஆராத காதல் வேடர் மடமகளே மூத்த மூர்வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலமிட முறை வாழ்வும் அராயு நீதி வேலும் மயிலும் ஞானாபிநாமதாபவடிவமும் ஆபாதனேனு நாளு நினைவது பெறவேனும் என்று அருணகிரியார் பின்னர் வந்தார். பகவத்பாதாளின் வாக்கியத்தை அப்படியே விடத்திலே கூறுகின்றார். சதா சாரதா ஷண்முகாங்காயதிஸ்யு சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக்கலங்கைஷ்ச ஹீனாஸ்ததா த்வன்முகானாம் ப்ருவே
ஸ்கந்தசாமியம் ஷண்முகங்காஹ. பூர்ணச்சந்திரன் முழு நிலவு, இங்கோ 6 சந்திரன்கள் காண கிடைக்கின்றன. சமந்தாத்து எல்லா பக்கங்களிலும் இருக்கின்றதா. சதா சாரதாக சரத்கால சந்திரங்கள் 6 ஒன்று சேர்ந்து உதித்தது போல் இருக்கின்றான் ஞானஸ்கந்தன். சமுத்தியந்தயேவ ஸ்திதா சேத் சமத்யாத். பக்தர்கள் எங்கு சென்றாலும் எப்பக்கத்திலிருந்தும் இந்த திருமுகங்களை காண இயலும். எப்பொழுதும் பிரகாசிக்கின்ற, ஒளியை வீசுகின்ற, கருணை மழையை பொழிகின்ற பூர்ணபிம்பாக கலங்கைஷ்டஹீனாக, யாதொரு களங்கமும் இல்லாத திருமுகங்கள் 6. ததா தொன்முகாணம் ருவே ஸ்கந்தசாமியம். இந்த திருமுகங்களை கண்டுவிட்டால் மற்றொன்றும் உலகுக்கு நமக்கு ஞாபகம் வராது. திரு வைலாபுரிக்கு அருணகிரிநாதர் வந்த பொழுது பாடுகின்றார். அறமிலாவதி பாதக வஞ்சத் தொழிலாலே அடியனேன் வெளிவாகி மனம் சற்றிளையாதே. திரள் குலாவிய செவடி வந்தித்தருள் கூட தினமுமே மிக வாழ்விருமின்பை தருவாயே. மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. தினமும் உன்னை பாடும் பணியே பணியாயருள்வாய் என்று கூறிய அருணகிரிநாத சுவாமி கந்தர் பூர்த்தி செய்யும் போது கொடுக்கின்றார். ஏறு மயிலேறி விளையாடும் முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, குறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளி மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருளி அருளல் வேண்டும் அதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடுகின்றான் ஒரு முகம் கொண்டவனாக. ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் பொழுது இருமுகம் கொண்டவனாக ஆகின்றான். அடியார்கள் கூறும் வினையை 12 செவிகளால் கேட்டு அவர்கள் வினை தீர்க்கும் முகமாக தட்சிணாபிமுகமாக இருக்கின்றது. குன்றுருவ வேல் வாங்கி நின்றான், அது ஒரு திருமுகம். மாறுபடு சூரரை 1000 சதுர்கங்கள் ஒன்று சேர்ந்து 33 கோடி தேவர்களை வதைத்த சூரனை ஒரு க்ஷண நேரத்திலே கொண்டழித்தான். வள்ளியை மனம் புரண வந்த திருமுகம் ஒன்று, 6 முகமான பொருள். இவ்வாறு 6 முகம் நீ கொண்டனையே, அதன் அர்த்தம் என்ன? நான் அறிந்திலேனே, ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே என்று மிக அழகாக விடத்திலே கூறுகின்றார். அந்த பொருள் இந்த உயர்ந்ததான சதா சாரதாகா என்ற ஸ்லோகத்திற்கு எவ்விதம் பொருந்துகின்றது என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. மேலும் அருவமுமாகி உருவமுமாகியனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோழி பிரம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வாங்கு வந்தாங்குதித்தனன் உலகமுய்யே. கச்சப்ப சிவாச்சாரியார் கூறுகையிலே, அருவமும் உருவமற்றதான அநாதி பழம்பொருளே, பரபிரம்மாகார வஸ்துவே ஷண்முகனாக உதித்தார் என்று கூறுகின்றார். அவ்வாறு உதித்த அருமுகத்தை அருணகிரிநாதர் கொண்டாடுகளிலே 10 திருமுகமாருடன் 12 தோள்களுமாய் தித்து திருக்கும் அமுது கண்டேன் செயன்மாண்டடங்க புத்தி கமரத் துருகி பெருகி புவனமெற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தை. அவருடைய திருவுருவத்தை கண்டவுடன் என் புத்தி செயல்மான்கு அடங்கி பொறுமை கொண்டது என்கின்றார். காரணம்,
திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உளம் குளிர குதி கொண்டவே. எவ்வாறு மாணிக்க வாசகருக்கு திருப்பரந்துறையிலே பிரணவார்த்தத்தை போதித்து ஆட்கொண்ட குருந்த மரத்தடியானாகிய ஆலமிடற்றும் அடியான் ஆலமரத்தடியான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக வந்து அமர்ந்தாரோ அவ்வாறே இங்கு குருமுகமாக வந்து எனக்கு போதித்தான் என்கின்றார் அருணகிரியார். ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சாணி ஜஞ்சத் கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சசூணு தவாலோகயே ஷண்முகம் போருஹாணி. இவ்விடத்திலே அறுமுகங்களை கொண்டாடுகின்றார். ஹே ஈசசுனோ பரமேஸ்வரா, குமாரனான ஷண்முக கடவுளே, ஸ்புரன்னு மந்தஹாசைஹி, உன் திருமுகத்திலிருந்து பிரகாசிக்கின்ற அந்த மந்தஹாசம் மென்மையான புன்சிரிப்பு, சஹம்சாணி சஞ்சத்கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி, அதிலே வெண்மை இனிமை குளிமை என்று சரச்சந்திரனை ஒத்திருக்கின்றது. அதன் மன்ஹாசமோ சந்திர கிரணன் போல் நமக்கு இருக்கின்றது. இந்த புன்சிரிப்பு என்கின்ற ஹம்சங்களுக்கு ஒப்பிடுகின்றார். அந்த அம்சங்களோ தாமரை பக்கத்திலேயே அனவரதம் வட்டமிட்டவிருக்கும். அந்த தாமரை புண்டரீகாட்சம் என்கின்ற 12 கண்கள், அதுவோ சஞ்சத் கடாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி, அப்பேற்பட்ட புண்டரீகாட்சத்தை சுற்றி வருகின்ற இந்த அம்சங்கள் போல் அந்த புன்சிரிப்புகள் இருக்கின்றனவாம். அந்த ஆவலி, அந்த வரிசை சதா அந்த வண்ணம் இருக்கின்றது. 6 முகங்களாகிய தாமரையை ஆலோகையை நான் பார்க்கின்றேன் என்று மிக அழகாக வர்ணிக்கின்றார். விஷாலேஷு கர்ணாந்தர் தீர்கேஷ்வஜஸ்ரம் தயாஸ்யந்திஷு துவாதசே வீக்ஷணேஷு மயீஷத்கடாக்ஷத் சகுத்பாதிதச்சேத் பவேத்தே தயாசீல காநாம ஹானிஹி. ஹே தயாசீலா, கருணையின் ஓர் வடிவே, விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு, விஷாலமான நீர்க்கமான மீன்களை ஒத்த கண்கள், அஜஸ்ரம் சதா காலமும், தயாசந்திஷு தயை பொழிகின்ற கட்டாட்ச அபாங்கங்களினாலே, ஒரு கண்கள் 2 கண்கள் அல்ல, துவாதச வீக்ஷணேஷு 12 கண்களினாலும் திசையட்டும் பரவி உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரத்கால சந்திரன் எவ்வாறு சந்தோஷத்தை அளிக்கின்றானோ அதுபோல் உன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்கின்றது. மயீஷத் கடாக்ஷத்பாதிதச்சேதே, இப்பேற்பட்ட உயர்ந்ததான ஈஷத் கட்டாட்சா உன்னுடைய பார்வையானது மயி என் விஷயத்திலே சகிருத்து ஒரு முறையாவது கிடைக்க வேண்டாமா? சகிருத்து பாதிதச்சேத்து, ஒரு முறை அது விழுந்து விட்டால் நான் என்ன ஆவேன்? தயாசீலா காணாமஹானிஹீதே, நீ மட்டும் அவ்வாறு உலகத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் தயை பொழிகின்ற 12 கண்களும் திருமுகங்களும் 6 இருக்க நான் மட்டும் வஞ்சிக்கப்படுவேனா? என் மேல் விழுந்து விட்டால் நான் உண்மையான உன் திருவடியிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுக மாட்டேனா என்று தான் அவருடைய கட்டாட்சத்துக்கு எங்குவதாகவே கூறுகின்றார். மூககவியும் கூறுகையிலே, மாதா க்ஷணம் ஸ்னபயமாம் தவ வீக்ஷிதேன மந்தஸ்மிதேன சுஜனைஹி அபரோக்ஷிதேன காமாட்சி கர்மதி விரோத்கர பாஸ்கரேன ஸ்ரேயஸ்கரேன மதுபத்யுதிதஸ்கரேன என்று மூககவியானவர் காமாட்சியின் கடாட்சத்திற்காக இயங்குகின்றார். சாதுக்கள் அனைவரும் அப்பரதெய்வத்தையின் பரபிரம்மாகாரத்தின் கடாட்சத்திற்காக குருவீக்ஷண பலத்தினாலே யாச்சிக்கின்றார்கள் என்பது இவ்விடத்திலும் இவர் மிக அழகாக கூறுகின்றார். சுதங்கோத்பவோ மே ஜீவேதி ஷட்டா ஜபன் மந்திரமீஷோ முதா ஜிக்ரதேயான் ஜகத்பார புத்யோ
ஜகநாத தேப்யः கிரீடோஜ்வலேப்யோ நமோ மஸ்தகேப்யः. ஆறு ஆறாக விளக்கி கொண்டு செல்கின்றார். குழந்தை சரீரத்திலிருந்து உண்டாகி இருக்கின்றது. சுதா அங்கசங்கோத்பவா மேசி. ஒவ்வொரு இவ்வாறு ஷட்டா 6 விதமாக 6 குழந்தைகளாக நீ ஜனித்தாய். அந்த பார்வதியானவள் இந்த 6 குமாரர்களையும் தான் எடுத்து உச்சி முகர்ந்து அவர்களை அணைக்க 6 முகம் கொண்டு ஒரு சரீரம் உடையவனாக ஆனாய். ஜபன்னு மந்திரபீஷோ முதா ஜிக்ரதேயானு. ஆத்மாவை புத்திரநாமாசி என்று பரமசிவனுடைய அம்சபூதனாக நீ பிறந்தாய். இந்த தலைகள் ஜகத்பாரபிருத்தியாக உலகத்தின் சகலவிதமான ஜீவராசிகளின் பாரத்தை எல்லாம் வகித்து க்ஷேமத்தை நல்குகின்றது. கிரீட்டோஜ்வலேபியோ உன்னதமான ரத்தமயமான கிரீட்டங்களை சூடிக்கொண்டு கண்களிலிருந்து மிளிருகின்ற கட்டாட்ச அபாங்கத்தை மிஞ்சுவது போல் உஜ்வலமான இரத்தமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அவை 6 தலைகளிலும் 6 நவரத்ன கிரீட்டங்கள் இருக்க அந்த 6 தலைகளுக்கும் நான் நமஸ்கரிக்கின்றேன் என்கிறார். ஜகத்பாரபிருத்யோ ஜகநாத தேப்யா. உலகத்துக்கே நாதன் நான் என்று ஒளிரும் கூர்மா போலே இருக்கின்ற உன்னதமான கிரீட்டமயமான கிரீட்டங்களை தாங்கிய அந்த 6 திருமுகங்களுக்கும் மஸ்தகங்களுக்கும் நான் நமஸ்கரிக்கின்றேன் என்கின்றார். ஸ்புரத்ரத்னகேயூரஹாராபிராமச்சலத்குண்டல ஸ்ரீலசத்கண்டபாஹ கட்டோ பீதவாசாக்கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தாம் புராரே தனோஜஹா. புராரேஹே தனோஜஹா. திரிபுராரியான பரமசிவனுடைய குமாரன் முருகப்பெருமான் புரதோ மம பாது ஹனுமதோ மூர்த்தி என்று ஹனுமத் பஞ்சரத்னத்திலே கூறியது போல் இங்கு கூறுகின்றார். என் முன்னால் அந்த சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளட்டும். ஸ்புரத்து ரத்ன கேயூரஹாராபிராமஹா. ரத்னம் கேயூரங்கள் ஹாரங்கள் அனைத்தையும் பூஷித்து கொண்டு அபிராமனாக உயர்ந்த உன்னதமான மார்பிலே இவை அனைத்தும் விசேஷ அலங்காரங்களாக சலத்குண்டல ஸ்ரீலசத்கண்டபாக. ஒளிரும் கண்ணங்கள், அதிலே அசையும் குண்டலங்களின் ஒளி அது பட்டு பிரகாசிக்கின்ற கடௌ பீதவாசாக. பீதவாசா பீதாம்பரம் பீதம். மஞ்சளுக்கு மஞ்சள் ஏற்பட்டது போல் மஞ்சள் பட்டுடுத்தி கரே சாரு சக்தி. அம்பிகை தன்னுடைய சர்வசக்தியும் அந்த சக்தி வேலாக அவனுக்கு தர அந்த வேலாயுதத்தை தரித்து கொண்டு புராரேஹே தனுஜஹா மாம பரஸ்தாத்து ஆஸ்தாம் என்று பிரார்த்திக்கின்றார். இதே பாவத்திலே அருணகிரிநாதர் கூடும்போது காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதிசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாய். ஆரமுதமான தந்தி மணவாழா அருமுகவாரிரண்டு விழியோடே சுடற்கிளை மாளவென்ற கதிர்வேலா சொலைமலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே என்று ஞான நடம் புரிந்து என் மனதிலே ஆனந்த அனுபவ அலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அருணகிரிநாதர். எவ்வாறு முகத்வாதால் இங்கு பிரார்த்திக்கின்றாரோ அதே பாவத்தை இந்த திருப்புகழிலே காணலாம். ஸ்புரத்ரத்ன கேயூரஹாராபிராமஹா சலத்குண்டல ஸ்ரீலசத்கண்டபாக கடோபீதவாசः கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தாம் புராரேஹே தனூஜஹா. அப்பா நீ உன் திருவடி சிலம்பார்க்கு நீ என் முன் ஞான நடனம் புரிவாயே என்று பிரார்த்தித்தார் அருணகிரியார். அதல சேதனாராட அகில மேருமேதாட அபின காளிதானாட அவளோடு அன்றதிர வீதி வீவாதாடும் விடையிலேறுவாராட
அருகுபூதவே தாளமவையாட மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட மறுவானுளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் உதயதாமமார்பான பிரபுட தேவமாராஜ மலருளும் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. கம்பத்திளையினார் சன்னதியிலே இவருக்கும் பிரபுடதேவராஜன் அவர் அணித்த ஆழ்வானுக்கும் போட்டி. அதிலே அவர் காணும்படி தான் வரவேண்டும் என்று பிரார்த்தித்தவுடனே குமரன் அந்த கம்பத்திளையினார் சன்னதியிலே வந்து ஷண்முகத்தோடும் மயில் மீது வள்ளி தேவசேனையோடும் இருந்து தரிசனம் தருகின்றான். அதை வாதிலே ஜெயித்து இவர் வணங்கப்பெருகப்படுகின்றார். இந்த அருணகிரியார் பாட்டுக்கிணங்கி சுப்பிரமணிய சுவாமி வருகின்றான். அப்பேற்பட்ட சுப்பிரமணிய சுவாமியோ குழந்தை. இஹ ஆயாஹி வத்சாஹ இதி ஹஸ்தான் பிரசாரியாஹ்வயாத் ஆதராத் சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்யதாதம் ஷயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்ரம் பஜே பாலமூர்த்திம். இஹ ஆயாஹி குழந்தாய் நீ வாயே. எழுந்த உடனே சுப்பிரமணிய சுவாமி தாயின் மாதுரங்காத்து அம்மாவின் மடியில் இருந்து பாலமூர்த்தியான சுப்பிரமணிய சுவாமி தந்தையின் கைகளுக்கு கரகமலங்களுக்கு செல்கின்றார். ஆதராத்து இரண்டு கைகளையும் நீட்டி ஆஹ்வயத்தி கூப்பிடுகின்றார் பரம ஆதரத்தோடே. அப்பொழுது தாத்தம் ஷயந்தம் அப்பாவை கட்டிக்கொள்ளுகின்றான். குமாரம் அந்த பாலகுமார சுவாமி ஹராஸ்லிஷ்டகாத்திரம் சுப்பிரமணிய சுவாமியை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து ஆசீர்வாதம் செய்கின்ற ஜெகத்பிதா. அப்படி ஜெகன்மாதாவும் ஜெகத்பிதாவும் கட்டி அணைத்த பாலமுருக சுப்பிரமணிய சுவாமியை பஜே வழிபடுகின்றேன் என்று கூறுகின்றார். ஜெகமாயூட்ட நகவாழ்வில் வைத்த திருமாது கற்பமுடலூரி முகமாயமீட்ட குருமாதினுக்கு முலை மேலனைக்க வருணீதா தரு காவிரிக்கு வடபாரிஷத்தில் சமர்வேலெடுத்த குமரேஷா என்று இதனை அருணகிரியார் பாடி மழுகுவிக்கின்றார். இங்கு வா என் குழந்தாய் என்று சோமனாகிய பரமசிவன் கூட்ட ஸ்கந்தனாகிய அந்த ஸ்கந்தமூர்த்தி தாயின் மடியில் இருந்து தந்தையின் மடிக்கு சென்று அப்பாவை கட்டி அணைத்து அவரும் உச்சி முடர்ந்து அவரை குழந்தை சுவாமியை கட்டிக்கொண்டு பரஸ்பரம் பிரேம சல்லாபம் செய்கின்ற இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை இங்கு நினைவுபடுத்துகின்றார். குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்திபானே மயூராதிரூட புலிந்தாத்மஜா கந்த பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமம் த்வம் ஹே ஈஷசூனோ குமாரா குஹா ஸ்கந்தா சேனாபதே சக்திபானே மயூராதிரூடா என்று அழகான நாமாக்களினாலே நாம ஆவலியினாலே ஞானஸ்கந்தனை அழைக்கின்றார் ஆதிசங்கர பகவத்பாதாள். புலிந்த எப்படி கூப்பிட்டால் வருவான்? புலிந்தாத்மஜா காந்தா உனக்கு பிரியமான வள்ளியின் மணாளனே, பக்தாத்திஹாரின் அநேக கோடி லட்சோபலட்ச ஜனங்கள் அனவரதம் அந்த மகாம்போதியிலே ஸ்நானம் செய்து நாழிக்கிணறிலே ஸ்நானம் செய்து வள்ளி குகையை தரிசித்து விரதமிருந்து உன்னை தரிசித்து அநேக பக்தர்களுக்கு உணவிட்டு விரத பூர்த்தி செய்து உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அவர்கள் துயரை நீ துடைக்க வேண்டும். பிரபோ தாரகாரே
இவ்விடத்திலே தாரகனின் எதிரி என்ற ஒரு சப்தத்தினாலே இது சூரசம்ஹார வேளையிலே வந்திருக்கின்ற எண்ணற்ற லட்சோபலட்சம் வக்கங்களை குறிப்பது போல் அமைந்துள்ளது. சதா ரக்ஷமம் துவம் பிரபோ சக்திபானே, அம்பாள் கொடுத்த சக்தி ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கின்றார். மயூராதிரூடா, வேதமய விஹங்கனான அந்த மாயூரத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற மாயூரநாதன், வள்ளியின் கடவன், பக்தர்களின் துயர்த்திருப்பவன் என்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து கர்ம ஞானேந்திரியங்களை நியந்தாவாக இருந்து நியாமக சுவாமியாக இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகின்ற அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தின் குமார ரகசியத்திலே மகாமந்திரமாக வருகின்ற மந்திரத்தின் பொருள் போல ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தின் ரூபமாக இந்த நாமாவளி பரிதமான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு தந்து காத்துள்ள வேண்டும் என்கின்றார். முடியா பிறவிற்கடலிற் புகார் முழுதும் கெடுக்குமிடியார் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. முடியா பிறவிக்கடலில் புகார் எவர் உன் திருநாமமாகிய நாம ஆவலியை கூடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று ஞானிகளின் நிலையை எடுத்தோதுமா போலே கூறுகின்றார். மேலும் சொல்கின்றார், விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முருகன் குமரன் குஹன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்றும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்றும் நாம ஆவலியினாலே பரமசிவ குமாரனான தாரகாரியான சக்திபாணியான மயூராதியுடனான பரமாத்மாவை நமஸ்கரிக்கின்றார். பின்னர் பிரார்த்திக்கின்றார். பிரசாந்தேந்திரியே நட்ட சங்கே விசேட்டே கபோத்காரி வக்த்ரே பயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மய்யநாதே ததானீம் த்ருதம் மே தயாளு பவாக்ரே குஹத்வம் பிரசாந்தே இந்திரியே. கடைக்காலம், கடைமூச்சு என்பது உயிர் பிரியும் தருணம். அதை தெரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு இல்லாததினாலே பல்வருடங்கள் படுக்கையிலே கிடந்த ஜீவர்களை நாம் காண்கின்றோம். கடை நேரத்திலே பகவஸ்மரணத்தோடு உயிர் விடுகின்ற ஜீவர்களை, மகான்களை கண்டிருக்கின்றோம். அவனுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லி கண்ணை மூடி பத்மாசனத்திலே அமர்ந்து தன் உயிரை இறைவனுடைய பத்ம தாமரைகளிலே இரண்டர கலக்க வைத்த மகனியர்கள் ஞானியர்களை நாம் கண்டிருக்கின்றோம். உடம்பு உடம்பு என்று உடம்பை போஷிக்கும் நாம் அதன் உள்ளே விளங்குகின்ற பரமாத்மாவை இங்கு நியாமக ஸ்வரூபியாக இருக்கின்றவனை கூப்பிடுகளிலே சொல்லுகின்றார். பிரசாந்த இந்திரிய, இந்திரியங்கள் தன் வியாபாரங்களை ஒழித்த நிலை. நஷ்டசங்கே, என் ஸ்மிருதியும் என்னை விட்டு சென்று விட்டது. இது காலையா மாலையா, உணவருந்தினேனா இல்லையா, குளித்தேனா இல்லையா, நான் அணிந்திருப்பது தூய ஆடையா இல்லை துவராடையா. கபோத்காரி வக்த்ரே, பயத்தினாலே கபம் பித்தம் வாதாதிகள்லாம் நம்மை சமப்படுத்த. பயோத்கம்பிகாத்ரே, பயத்தினாலே உடல் நடுங்குகின்ற நிலையிலே. பிரயாணோன்முகே, யமகிங்கரர்கள் வந்து என்னை அழைக்கும் நிலையிலே. மை அநாதே ததானி பிரயாணோன்முகே மையநாதே ததானி. அநாதனாக இருக்கின்ற எனக்கு நாதநாதனான நீ என் முன்னே தோன்ற வேண்டும். ததானீம் துருதம் மே, அடுத்த கடம் நீ உயிர் பிரியும் வேளையிலே வந்து அபயஹஸ்தத்தை காட்டி பவாக்ரே பவ மே அக்ரே குஹாத்வம், கடை முச்சு விடுகின்ற முருகா பவானீஷ சூனோ என்று உன் நாமத்தை சொல்லி உன் திருவடியை நான் அடைய வேண்டும் என்கின்றார். காட்சி தர வேண்டும் சுப்பிரமணியா என்று பிரார்த்திக்கின்றார். ஓமித்தேக்காட்சரம் பிரம்மம் வியாஹரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதித்யஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம் என்று கீதாச்சாரியன் கூறுவது போல் கடை நேரத்திலே பிரணவாகார சப்தத்தினாலே நான் உன்னை வந்து அடைய வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ சுப்பிரமண்யதே மங்களம்
शिवसुतयागमगीता मङ्गलं श्रीसुब्रह्मण्यते मङ्गलं पुरुहूतवन्दित उदलोकचिन्तित तरुरूपनिन्दित मङ्गलं श्री सुब्रह्मण्यते मङ्गलं वल्लीमनोहर परकरुणाकर पल्लव मृदुकर मङ्गलं श्री सुब्रह्मण्यते मङ्गलं नवरस भाषण नगदर तोषण कविकुञ्जर पोषण मङ्गलं श्री सुब्रह्मण्यते मङ्गलं शिवसुतयागमगीता मङ्गलं सुब्रह्मण्यते मङ्गलौ जय सुब्रह्मण्य स्वामिनः जय विठ्ठवेल मुरुहन करहरोरा आदिशंकर भगवत्पादमूर्ति की जय।